மலையக மக்கள் போக்குவரத்து தொடர்பில் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் சொல்லில் அடங்காதவை. இயற்கையின் வனப்பை எடுத்தியம்பும் மலையக மக்களின் வாழ்க்கை வனப்பின்றி காணப்படுவதற்கு பல சான்றுகள் காணப்படுகின்றன. மலையகத்தில் அபிவிருத்தி அடையாத துறைகளில் போக்குவரத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. அம்பகமுவ செயலாளர் பிரிவுக்குட்பட்ட டிக்கோயா டங்கன் தோட்ட மக்களின் போக்குவரத்து இவ்வாறான நிலையில் காணப்படுகின்றது. இந்த மக்கள் தமது நாளாந்த போக்குவரத்தினை மேற்கொள்வதற்காக காசற்றி நீர்த்தேக்கத்தினை பயன்படுத்தி வருகின்றனர். படகின் மூலம் நீர்த்தேக்கத்தினை இந்த மக்கள் கடந்து வருகின்றனர். பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், நோயாளிகள் என இந்த நீர்த்தேக்கத்தை பயன்படுத்துவோர் தொகை நீண்டு செல்கின்றது. போக்குவரத்துக்கு சரியான சிரமமா இருக்கு. மழை காலத்துல டேம் நிறைஞ்சிட்டா போறது வர்றது, கடைகளுக்கு போறதுக்குன்னு சொன்னா எங்களுக்கு சரியான கஷ்டம். அட்டன் போறதுக்கெல்லாம் சரியான சிரமமா இருக்கும். எங்களுக்கு சுத்தளவும் சரியான தூரம் தான். அந்த ரோட்டும் சரியான முறையில உடைஞ்சிதான் இருக்குது. சறுக்கட்டி தரத்துக்கு கூட எங்களுக்கு உதவி பண்றதுக்கு இல்ல. இந்த மக்கள் தமது போக்குவரத்து தேவையினை மேற்கொள்ள சரியான வசதி இன்மையால் தொடர்ந்தும் படகு சேவையை நம்பி வருகின்றனர். எங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது. ரோட்டு வசதி இல்லை. நாங்கள் இந்த நாள் போர்டில் தான் நான் தான் முக்கியமாக வீட்டுக்கு சாமான் வாங்கணும்னா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லாத பெரிய சிரமத்தில் ஆளாகியிருக்கோம். தயவு செய்து நீங்கள் இந்த ரோட்டு வசதியை செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்ளும். தாம் இந்த இன்னலுக்கு பல வருட காலமாக முகம் கொடுத்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மழை காலங்களிலும் காற்றின் தாக்கத்திலும் நீர்த்தேக்கத்தில் பயணிக்கும் தாம் தேர்தல் காலங்களில் மாத்திரம் தானா அரசியல் தலைமைகளின் பார்வைக்கு தெரிகின்றனர் என மக்கள் அங்கலாய்க்கின்றனர்.